வணக்கம். இன்றைக்கி நம்ம அமக்கலாம்பழம் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது தான் அமக்கலாம்பழம் செடி. இந்த செடியில் வர பழத்தை வச்சு தான் நம்ம இன்றைக்கி சட்னி செய்ய போகிறோம். இதில் வர பழம் மட்டும் இல்லை, இந்த செடியில் வர வேறு, அமுக்குரா கிழங்கு, மொத்த செடியுமே மருத்துவ குணம் உள்ளது. இதுதான் நாட்டு மருந்து கடைகளில் அஸ்வகந்தாங்கிற பேரில் கிடைக்குது. இதுதான் அமக்கலாம்பழம். செடியிலேருந்து பறிக்கும் போது இப்படி இருக்கும். அதை காய வச்சு வத்தலாக செஞ்சு தான் இப்போ சட்னி அரைக்க போகிறோம். இதை பழமாகவும் பறித்த உடனேவும் சட்னி அரைக்கலாம். இது காய வச்சு வத்தல் செஞ்சும் சட்னி அரைக்கலாம். டேஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த பழத்தை பறித்த உடனே சட்னி அரைச்சா லைட் எல்லோ கலரில் இருக்கும். காய வச்சு வத்தல் பண்ணி சட்னி அரைக்கும் போது கொஞ்சம் லைட் ப்ரௌனிஷ் வரும். ஆனால் டேஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ அமக்கலாம்பழம் சட்னிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். அமக்கரா பழம் 1 கப்பு, கொத்தமல்லி விதை 3 டேபிள் ஸ்பூன், ஜீரகம் 2 டேபிள் ஸ்பூன், தேங்காய் 1, சின்ன சைஸாக இருந்தால் ஒரு தேங்காய் முழுசாக போடலாம், பொட்டுக்கடலை 2 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை ஒரு 2 இலங்கு போடலாம், புளி ஒரு எலுமிச்சம்பழம் அளவு போட்டுக்கலாம். மற்றபடி எண்ணெய், காஞ்ச மிளகாய், மிளகு, உப்பு, தண்ணி இதெல்லாம் நம்ம தேவைக்கேற்ப சேர்த்துக்கலாம். விருப்பப்பட்டால் பூண்டு சேர்த்துக்கலாம். செடியிலேருந்து பறித்த உடனே சட்னி அரைக்கிறதுனா கழுவிட்டு அப்படியே போட்டு அரைக்கலாம். ஆனால் இது கொஞ்சம் காய வச்ச வத்தலுங்கிறதுனால ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுட்டு அப்புறமா தான் அரைக்கணும். ஃபஸ்ட்டு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றி அமக்கலாம்பழத்தை வதக்கி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த அமக்கலாம்பழத்தை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு அதே எண்ணெயில் கொத்தமல்லி, வரமிளகாய், மிளகு, சீரகம் இதெல்லாம் போட்டு வறுத்துட்டு கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிட்டு மறுபடியும் வதக்கி வச்ச அமக்கலாம்பழத்தை எடுத்து கொட்டிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் போட்டுடலாம். பொட்டுக்கடலை கொஞ்சம் போட்டுக்கலாம். அது திக்னஸ்க்காக தான் இந்த பொட்டுக்கடலை. தேவைக்கு தகுந்த மாதிரி உப்பு, அப்புறம் புளி எல்லாம் போட்டு கிளறிட்டு கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் அரைக்கணும். ஆனால் மிக்சியில் அரைக்கக்கூடாது, கிரைண்டரில் தான் அரைக்கணும். அது மிக்சியில் அரைச்சா திப்பி திப்பியாக இருக்கும். அமுக்கரா பழ சட்னி தயார். சாப்பிடலாம்.